ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எப்படி நமக்கு குரூப் 2, குரூப் 4க்குலாம் மார்க்ஸ் குடுத்தாங்களோ, இவ்வளோ யூனிட்ல இவ்வளோ கொஷின்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்களோ, அதே மாரி நமக்கு குரூப் 1ம் குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம குரூப் 2, குரூப் 4க்குலாம் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாரி குரூப் 2A மெயின்ஸ் வந்து என்ன எக்ஸாம் பேட்டர்ன் நடக்கும், என்ன மாரி கொஷின்ஸ்லாம் இதாகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் போட்டிருந்தோம். இப்போ நம்ம குரூப் 1 பற்றி பார்க்கலாம் பாருங்க. ஒருங்கிணைந்த குடிமைப் பணி தேர்வு 1 தொகுதி ஒரு பகுதிகள்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அலகு வாரியாக கேட்கப்படும் கேள்விகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மதிப்பெண்களின் பகிர்மான கூடிய முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி பாடத்திட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. பாடத்திட்டம் மற்றும் அதாவது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தேர்வாணையம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி இவ்வளோ யூனிட்லேருந்து இவ்வளோ கொஷின்ஸ் தான் வரும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் பார்க்கலாம் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து குரூப் 1 அப்படிங்கும்போது நமக்கு தமிழ் வராது. பிலிம்ஸுக்கு நமக்கு 200மே ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூடு மட்டும்தான் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி வந்து பட்டப்படிப்பு தரம் தான். ஏன் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். பொது அறிவு வந்து 175 கேள்விகள் இருக்குது. திறன் அறிவு அப்படிங்கும்போது 10ஆம் வகுப்பு தரம் ஆப்டிடியூடு மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 25 கேள்வி, மொத்தம் 200. பிறகு 175 கேள்வி எப்படி வருது அப்படின்னா, பொது அறிவு சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அதே பாருங்கள் கெமிஸ்ட்ரி அதே தான் இருக்குது. அந்த தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் இருக்குது, ஆசிட் பேஸ் இருக்குது. இதே வந்து ஃபிசிக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா லைட்டு சவுண்டு ஹீட் எல்லாமே இருக்குது, ஃபோர்ஸு மோஷனு எனர்ஜி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நமக்கு எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, சயின்ஸுக்கு 10 கொஷின் இருக்குது யூனிட் 1. யூனிட் 2 வந்து ஜியாகிரஃபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது 10 கொஷின் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜியாகிரஃபிலேருந்து 10 மட்டும்தான் வரும். அதே மாதிரி சயின்ஸ்லேயும் நமக்கு 10 மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேர்ட் யூனிட்டை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், இந்திய வரலாறு பண்பாட்சி மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, மர்ஜ் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த யூனிட் 3 அதுலேருந்து 25 கேள்வி வருன்றாங்க நமக்கு. குரூப் 4 குரூப் 2க்கு 10 மட்டும் தான் வர மாதிரி கொடுத்தாங்க. இங்கே 25 கொஷின் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ் இல்லை. ஸோ 25 கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது, குப்தர்கள், டெல்லி சுல்தானே, முகலாயர்கள், இதெல்லாம் வந்து இந்திய வரலாறு வந்துடும். அதே மாதிரி இங்கிட்டு பண்பாடுன்னு பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஐஎன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லீடர்ஸ் இருக்காங்க பாருங்கள். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், அப்புறம் தலைவர்கள்னு பார்த்தா ஜவஹர்லால் நேரு இருக்காங்க, காமராஜர் ஐயா இருக்காங்க, மகாத்மா காந்தி, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு 40 கேள்வி பாருங்கள். இருக்கிறதுலே ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து இந்தியன் பாலிட்டியில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நமக்கு அதில் 15 கொஷின்ஸ் வந்து இதில் 40 கொஷின்ஸோ வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதே அரசியலமைப்பு தான். முகவரி, முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், அதாவது எக்கனாமிக்ஸையும் யூனிட் 9 சேர்த்து தான் நமக்கு 50 கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெயிட்டேஜ் செம்ம வெயிட்டேஜாக கொடுத்துருக்காங்க 50 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து நமக்கு எல்லாத்தோட சேர்த்து நடப்பு நிகழ்வுகள் ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எப்படி வந்து குரூப் 4 குரூப் 2 சிலபஸில் ஆட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பாருங்கள். அதே தான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 6 40 கொஷின்ஸ் இருக்குது. இதில் வந்து தமிழ் சமுதாய வரலாறு, அதற்கான தொழில் கண்டுபிடிப்புகள், அப்புறம் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கிய வரலாறு, திருக்குறள். ஸோ அதே தான் நமக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வருதான் பாருங்கள். நமக்கு வந்து 40 கொஷின்ஸ் வருதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 7 அப்படின்றது இல்லாமல் யூனிட் 6 முடிச்சுட்டு அது பார்ட் பி வந்து என்ன அப்படின்னா திறனறிவு ஆப்டிடியூட்னு சொல்ல பற்றி அதை 25 மார்க் தான். நமக்கு இப்போ எப்படி சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீசனிங் தனியாக 10 கொஷின்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் 15க்கு தான் இந்த கொஷின் வரும்னு சொல்லி நம்ம குரூப் 2 குரூப் 4 சொன்னாங்க. அதே மாதிரி குரூப் 1 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதே மாதிரி தான் சிலபஸ். ஆனால் வந்து வெயிட்டேஜ் மட்டும் மாறுது, ஏன்னா இங்கே தமிழ் கிடையாதுன்றனால. ஸோ அதுதான் இங்கே வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். சிலபஸ் பாருங்கள் 175 கொஷின். ஜென்ரல் சயின்ஸ் வந்து 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜியாகிரஃபி 10 கொஷின்ஸ் வரும்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் 25 கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் இந்தியன் பாலிட்டி 40 கொஷின்ஸ் வருது. அதோட இது வெயிட்டேஜ் அதிகம். இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அப்படின்னா 50 கொஷின்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் லாஸ்ட் யூனிட் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு 40 கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்ட் பி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. சாரி ஃப்ரெண்ட்ஸ்,
ஸோ அது எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ 25 கொஷின்ஸ். அதை ரெண்டாக எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்டிடியூட் வந்து 15 கொஷின்ஸாகவும் ரீசனிங் 10 கொஷினாகவும் பிரிச்சிருக்காங்க. இதுதான் ப்ரிலிம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்கள் மெயின்ஸுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து அவங்க மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தகுதித்தாள் 1 வந்து நமக்கு என்ன அப்படின்னா எப்பயுமே தமிழ் தகுதித்தாள் வரும். தமிழ் தகுதித்தாள் தான் தேர்வு 1 கொடுத்துருப்பாங்க. அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், தேர்வு திட்டம் பாடத்திட்டம்னு சொல்லி அதில் இருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ குரூப் 2 எழுதுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு இருக்கும். அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு சிலபஸ் தகுதித்தாள். ஆக்சுவலாக வந்து கட்டாய தகுதித்தாள் கொடுத்துருக்காங்க. தமிழ் தகுதித்தாள் அது தாள் 1 பாருங்கள் எவ்வளோ மார்க் அப்படின்னா 100 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பேப்பர் 2 பாருங்கள், இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் 250 கொஷின்ஸு. ஸோ அதை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேப்பர் 2 ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், அது வந்து 100 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 100 மார்க்ஸுக்கு இது மட்டும் தான் வரும், மாடர்ன் இந்தியா ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ வந்து நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது, சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடுனா அதுக்கு வந்து 100 கொஷின்ஸ் வரும்னு போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டிகிரிட்டி அப்படின்றது 50 கொஷின்ஸ் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து அது பேப்பர் 2 முடிஞ்சிச்சு. பேப்பர் 3 வந்து 250 மார்க்ஸ் பாருங்கள். பேப்பர் 1 வந்து 250 பார்த்தோம். இப்போ பேப்பர் 2 அதுலேயே பேப்பர் 3 பாருங்கள். பேப்பர் 3 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 2வாக வந்துடும். அதில் பாருங்கள் இந்தியன் பாலிட்டி எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா, அதுவும் 100 கொஷின்ஸு. அதுக்கப்புறம் ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு 100 கொஷின்ஸு. ஸோ இன்னொரு 50 கொஷின்ஸ் பின்னாடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்ன அப்படின்னா தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் 50 மார்க்ஸ். ஸோ 250 அகெயின் இன்னும் 250 இருக்குது. அது என்ன அப்படின்னா ஜென்ரல் ஜாகிரஃபி அண்ட் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா வித் ஃபிசிக்கல் ரெஃபரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 75 கொஷின்ஸு. அண்ட் தென் என்வாயன்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 75 கொஷின்ஸு, 25 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்தியன் எக்கனாமி அதுலேருந்து 100 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நமக்கு பேப்பர் 3 அதாவது எல்லாம் ஜிஎஸ் முடிஞ்சிச்சு. தமிழில் காட்டுறேன் பாருங்கள். பேப்பர் 1 கட்டாய தமிழ்தாள் 100 மதிப்பெண், அது முடிஞ்சதுக்கப்புறம் பேப்பர் 2 பட்டப்படிப்பு தரம் 250 மதிப்பெண்கள், இந்திய நவீன வரலாறு மற்றும் இந்திய கலாச்சாரம் 100 மதிப்பெண்கள். இதில் எல்லாமே வந்துடும். ஏன்னா நவீன வரலாறு வந்து நமக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் வந்துடும். இந்திய கலாச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த பண்பாடு ஒருமைப்பாடு அந்த எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மொழி மதம் அந்த மாதிரி எல்லாமே வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா மற்றும் தமிழ்நாடு சமூக பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 100 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. நமக்கு சமூக பிரச்சனை அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நமக்கு வந்து மக்கள் தொகை எப்படி இருக்குது, கல்வி எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல்லாகவே பார்க்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு பாருங்கள் அறநெறி மற்றும் நேர்மை, அதான் இன்டிகிரிட்டின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதான் 50 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க 50 மார்க்ஸு. அதோட பேப்பர் 2 முடிஞ்சிச்சு. பேப்பர் 3 அது 250 மார்க்ஸ் தான். ஸோ அப்புறம் இந்திய அரசியலமைப்பு மற்றும் இந்தியாவின் உலகமயமாகி அரசியல் மாற்றங்கள் தாக்கம், ஸோ இந்தியன் பாலிட்டி கொடுத்துருக்காங்க 100 கொஷின்ஸு. பாலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்திய வரலாறு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அதாவது சயின்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி அது வந்து 100 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாருங்கள் தமிழ் சமுதாயம் பண்பாடு மற்றும் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட முடிஞ்ச பேப்பர். அண்ட் தென் பேப்பர் 4 அது 250 கொஷின்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாகிரஃபி பொது புவியியல் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல் எவ்வளோ அப்படின்னா 75 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து புவியியலுக்கு அப்புறம் சுற்றுச்சூழல் என்வாயன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பேரிடர் மேலாண்மை அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, அது 75 கொஷின்ஸு 75 மார்க்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்திய பொருளாதாரம் தற்போதைய பொருளாதார போக்குவரத்து அப்படின்னு பார்க்கும்போது அதுலேருந்து நமக்கு 100 மதிப்பெண் வருது நமக்கு. ஸோ இப்படி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே நமக்கு இப்போ வந்து குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கும்போது அது பேட்டர்னே கொடுத்துருப்பாங்க இவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து லேட்டராக வந்து நமக்கு அப்டேட் பண்ணாலும் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இதோட டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட PDF வந்து டெலிகிராமில் சென்ட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.